ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, லோயஸ்ட் கோர் செக்டர் ஷ்ரிங்கிங் சின்ஸ் மார்ச். இது ஜிஎஸ் பேப்பர் 3 எக்கனாமியில் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இதை பற்றி வந்து நம்ம நிறைய கோர் செக்டர் பற்றின டீட்டெயிலாக இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து இது மாறிக்கிட்டே இருக்கும். போன தடவை நம்ம பார்க்கும்போது வந்து கோல் அப்புறம் ஃபர்டிலைசர்லாம் நல்லா பாசிட்டிவ் க்ரோத்தாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த தடவை என்ன க்ரோத் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸ்டீல், எலக்ட்ரிசிட்டி, கோல். ஸோ இதுதான் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் பார்த்திங்கன்னா போன தடவை நம்ம பார்க்கும்போது மைனஸில் இருந்துச்சு. பட் இந்த தடவை வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஐ மீன் 0.8. அப்படின்னா மைனஸ்லேருந்து 0லேருந்து 0.8 அதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சால் போதும். ப்ளஸ் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அப்படிங்கிறவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அடுத்தது வந்து இப்போ நம்ம ஸ்டாட்டிக் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி போன தடவை இதை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ கோர் செக்டர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து நம்மளோட இது வந்து முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு 40.27% வந்து இதுதான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இது வந்து இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னென்ன 8 கோர் செக்டர் இருக்குது. கோல், அப்புறம் குரூட் ஆயில், அப்புறம் வந்து நேஷ்னல் கேஸ், ஸோ நேச்சுரல் கேஸ், அப்புறம் வந்து ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸு, அப்புறம் வந்து ஃபர்டிலைசர். போன தடவை பார்த்திங்களா ஃபர்டிலைசர் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னு பார்த்தோம். இந்த தடவை பார்த்திங்களா ஸ்டீலு, எலக்ட்ரிசிட்டியில் பாசிட்டிவாக இருக்குது, கோல் பாசிட்டிவாக இருக்குதுலாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து அந்த 8 செக்டர். ஸோ இதில் வந்து 40.27% வந்து இதுதான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்லி இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறவங்க அவங்க தனியாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதோட வெயிட்டேஜ் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணுவாங்க. வெயிட்டேஜ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டிக்ரீசிங் ஆர்டர்லேருந்து போகிறாங்க. ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஃபர்டிலைசர் வரைக்கும் வரும். ஸோ இதில் வந்து இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா கோ செக்டர் படிக்கும்போது இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்கனாமியில் இருக்கிற வேரியஸ் செக்டரோட க்ரோத்தை பற்றி பார்ப்பாங்க. மெயினாக வந்து மினரல் மைனிங்கு, எலக்ட்ரிசிட்டி, மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ 2017க்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பேஸாக எடுத்துக்கிட்ட இயர் என்ன அப்படின்னா 2004-05 தான். அதுக்கப்புறம் 2017க்கு அப்புறம் 2011-12 வந்து அவங்க பேஸ் இயராக வந்து எடுத்துக்கிட்டாங்க. இவங்க மாதம் பப்ளிஷ் பண்ணுவாங்க. சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கீழே வருவாங்க. ஸோ இந்த பேஸ் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதை நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஒவ்வொரு தடவை நீங்கள் எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டம். ஒரு தடவை நோட் மேக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வர நம்ம ஆட் பண்ணால் போதும். ஸோ அடுத்தது வந்து ஸ்டபிள் பர்னிங். ஏற்கனவே ஸ்டபிள் பர்னிங்கை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ அதை விட ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்னும் ஸ்டபிள் பர்னிங் வர நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்க வேணாம். ஒரு தடவை அதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சிச்சுன்னா போதும். ஸோ ஸ்டபிள் பர்னிங்கில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது ஓப்பனர் பேஜில் வந்துச்சு. ஸோ ஜிஎஸ் பேப்பர் 3 என்விரான்மெண்ட்டில் வரும். ஸோ லெஸ் பொல்யூஷன் மோர் சாயில் ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு பொல்யூஷனும் கம்மியாகணும், அதே நேரம் மண் வந்து சாயில் ஃபர்டிலிட்டி வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து ஸ்டபிள் பர்னிங்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸ்டபிள் பர்னிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு அரிசியை வந்து விளைவிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. விளைவிச்சு முதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து அந்த வைக்கோல் அப்படிங்கிறது இருக்கும். அது என்ன பண்ணுவோம், அதை கொண்டு போய் நம்மளால் வந்து மாட்டுக்கு தீவனமாகவும் கொடுக்க முடியாது. ஏன்னா அது அதிகப்படியாக வந்து அதில் வந்து கண்டென்ட் இருக்கும்போது மாட்டுக்கு தீவனமாகவும் தர முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது எரிச்சிருவாங்க. ஏன்னா எரிச்சா தான் வந்து அடுத்த வந்து நமக்கு ரொம்ப கம்மியான சமயம் தான் இருக்கும். அடுத்து ராபி கிராப் வேறு போகணும், மான்சூன் சீசன் வேறு. ஸோ அதனால் வந்து மான்சூன் சீசனில் போட்டதை வந்து நம்ம ராபி கிராப் போடும்போது என்ன பண்ணுறோன்னு தெரியாது. ரொம்ப கம்மியான சமயம் டைம் தான் இருக்கும். அதுக்குள்ளே அடுத்த சீசன் போடணும். ஆனால் என்ன பண்ணிடுவாங்க, அடுத்த சீக்கிரமாகவே வந்து சாயில் வந்து ஃபர்டைல் ஆகணும் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. பட் அவங்க என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா எரிச்சிருவாங்க. எரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஓவராக பொல்யூஷனும் வரும். அதே நேரம் சாயில் வந்து ஃபர்டிலிட்டி வந்து பாதிச்சிடும். ஏன்னா அங்கே மைக்ரோப்ஸில் டீகம்போசிஷன் பண்ண முடியாது, இறந்து போயிடும். ஸோ அந்த பிரச்சனைகள் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து பிளான்ட் இந்த டிப்ரைஸை வந்து அவங்க ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சோடனே எரிச்சிருவாங்க. இதுதான் வந்து ஸ்டபிள் பர்னிங். மோஸ்ட்லி இந்த பஞ்சாப், ஹரியானாலையும் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இது வந்து நம்மளோட டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த நேஷ்னல் கேபிட்டலே வந்து ரொம்பவே வந்து அஃபெக்ட் பண்ணுது. இதனால் வந்து நிறைய ஸ்மோக் க்ரியேட் ஆகுது. அந்த சமயம் வின்டர் சீசன் வேறு. ஸோ அங்கே வந்து ஃபாக் ஆகும், ஸ்மோக்காக க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து காசு ஆகிட்டுருக்கு. ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா 1980ஸ்க்கு முன்னாடியில் என்ன பண்ணுவாங்க ஃபார்மர்ஸ் அப்படின்னா அந்த டிப்ரைஸ் இருந்துச்சு ரிமைனிங் அப்படின்னா அதை அப்படியே விட்டுருவாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து க்ரீன் ரிவால்யூஷன்லாம் அந்த சமயம் வரலை. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. பட் எப்போ இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா க்ரீன் ரிவால்யூஷனுங்கிற பசுமை புரட்சி அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் அதிகப்படியான ரைஸ் வீட்டெல்லாம் ப்ரொடக்ஷன் அதிகமாச்சு. எந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாச்சோ அந்தளவுக்கு ஸ்டெபிள் பர்னிங்கும் அதிகமாச்சு.
அப்போ என்னாச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப காஸ்ட்டும் கம்மி. இதை கொண்டு போய் விற்கிறதுக்கு கொண்டு போய் டிராக்டரில் எடுத்துகிட்டு போய் ரொம்ப காசு அதிகம். ஸோ இதனால் வந்து கொளுத்தி விட்டுட்டோம்னா பிரச்சனை இல்லை, அதனால் சீக்கிரமாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் லிமிட்டட் டைமில். இதனால் வந்து அவங்களுக்கு 20 to 25 days தான் இருக்கும், அடுத்த சோவிங் பீரியட் வேறு போடணும். அதெல்லாம் கருத்தில் கொண்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்டபிள் பர்னிங்கை வந்து எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதவே வந்து அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் விளைவிச்சது என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா என்விரான்மெண்டலையும் சரி ஹெல்த்லேயும் சரி எல்லாத்துலேயுமே பிரச்சனை தான். என்ன வரும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நார்த் இந்தியாவிலேருந்து இந்த மாதிரி செய்வாங்க. இதனால் வந்து நைட்ரஜன் ஆக்சைட்லேருந்து கார்பன் மோனாக்சைடு எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. இண்டோ கேஜெட்டிக் பிளைன்ஸில் வந்து பெரிய ஸ்மோக்கே வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே புகை சூழ்கிற மாதிரி ஆயிரும். இதனால் வந்து பக்கத்தில் இருக்கிற நெய்பரிங்லேயும் வந்து பாதிப்பு ஏற்படும். இதனால் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இந்த ஏர் பொல்யூஷனால் அஃபெக்ட் ஆனாங்க. டெரி என்ன சொன்னாங்க அப்படின்னா 2019 வந்து ஏர் பொல்யூஷன் வந்து நியூ டெல்லியில் வந்து சொல்கிறதுல என்ன அப்படின்னா நார்த் இந்தியாஸில் வந்து நிறைய லெவலில் வந்து இது பாதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ட்ரெஸ்கோல் லிமிட்னு வந்து WHO கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ லிமிட் தான் வந்து பொல்யூஷன் இருக்கணும், அதையும் தாண்டி 20 times அதிகமாக போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இதனால் வந்து சாயிலோட ஃபர்டிலிட்டி பாதிக்கும், ஆர்கானிக் ஃபர்டிலைசர் பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் வாட்டர் வந்து டிப்ளீட் ஆயிரும். அப்படி தானே இதை எரிக்கும் போது என்னாகும், அதிலே வந்து தண்ணி பட்டோன்னே லீச் ஆகி உள்ள கிரவுண்ட் வாட்டருக்குள்ளே போகும், கிரவுண்ட் வாட்டர் பாதிக்கும். இதை சுவாசித்தாங்க அப்படின்னா லங்ஸ் வந்து பாதிக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வந்து என்விரான்மெண்டல் லெவல்லையும் சரி ஹெல்த் லெவல்லையும் பாதிப்பு வந்து ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2013 வந்து பஞ்சாப் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்டபிள் பர்னிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணாங்க. அப்படியும் ஏதாவது சாத்தியமாக இப்போ வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்குது. 2015 வந்து நேஷ்னல் க்ரீன் ட்ரிபுனல் என்ன பண்ணாங்க, பேன் பண்ணாங்க. ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானாவில் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஹாப்பி சீடர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஹாப்பி சீடர்னு என்ன பண்ணோம்னா அந்த நெல்லை வந்து எடுத்துரும், அதே நேரம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டபிளையும் வந்து எடுத்து வச்சுக்கும். அந்த மாதிரி அதே மாதிரி ஓட்டோவர்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. அது ரொம்ப காஸ்ட் அதிகம் சொல்லிட்டு அதையும் பண்ணலை. ஸோ ஸ்டபிள் பர்னிங் வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செக்ஷன் IPC செக்ஷன் படி 188 படி உங்களுக்கு வந்து தண்டனை இருக்குது, அஃபென்ஸ் அப்படின்லாம் சொல்லி பார்த்தாங்க. அப்படியே அவங்க எதுவுமே பண்ணலை. அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் அண்ட் பொல்யூஷன் ஆக்ட் 1981 படி நடவடிக்கைகள் வந்து எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஆதித்யா துபே வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் வந்து கோர்ட் வந்து ஒரு அபெக்ஸ் பாடி வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இது 1 man கமிட்டின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டபிள் பர்னிங்கை தடுக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து கொண்டு வர சொல்லி பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷில் சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க நம்ம யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னா ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணி செட்டப் பண்ணியிருக்காங்க, பர்மனன்ட் கமிஷன் ஃபார் ஒன் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இங்கே டெல்லியிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெரி புவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களோட அந்த குவாலிட்டி தகுந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கேட்டகரி அனலைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து ஜஸ்டிஸ் மதன் பி லோக்கர் கமிஷனில் இருந்துச்சு. அதை ரீப்ளேஸ் பண்ணி இப்போ யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா பர்மனன்ட் கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து ரிவால்யூஷன் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு கஸ்டம் ஹியரிங் சென்டர் வரணும். இது மூலிமா நீங்கள் அந்த டிராக்டர் அதெல்லாம் சொல்கிறீங்களா ஹாப்பி சீடர், அதை வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு வந்து கொடுத்துட்டு நாங்கள் எடுத்துக்கிறோம். ஏன்னா மொத்தமாக ஒருத்தவங்களால வந்து அந்த டிராக்டர்லாம் வாங்கி வச்சுக்க முடியாது. கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நாங்கள் லீஸுக்கு எடுத்துக்கிற மாதிரி, அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு கொடுங்க, நாங்கள் அதை எடுத்துக்கிட்டு ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுங்கள். இப்போ எப்படி ஃபுட்டெல்லாம் வந்து தரீங்கள அந்த மாதிரி இதுவும் நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி கொஞ்ச நேரம் வந்து இப்போ ஒரு வாடகைக்கு வாங்குற மாதிரி வாங்கிக்கிட்டோம்னா அவங்களும் வந்து அதை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரம் வந்து எந்த பொல்யூஷனும் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் மைஸ் அண்ட் வீட் இம்ப்ரூவ்மெண்ட் சென்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஹாப்பி சீடரை யூஸ் பண்ணி பண்ணும்போது நல்லாவே வந்து ப்ரொடக்டிவிட்டி வரும், லேபரோட காஸ்ட்டும் வந்து கம்மியாகும், அதே நேரம் சாயிலோட ஃபர்டிலிட்டியும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா புஷா அப்படிங்கிற ஒரு டீகம்போசர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு இனோவேட்டரான ஒரு மெத்தடு. இது வந்து ஃபங்கி அது மூலிமா செய்யக்கூடியது தான். இது மற்றதை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக டீகம்போசிஷன் பண்ணிடும். எக்கோ ஃப்ரெண்ட்லி தான். ஒரு 4 கேப்சூல் போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து டீகம்போஸ் பண்ணிடும். அப்படியே உரிக்கிற மாதிரி டீகம்போசிஷன் ஆயிரும். அப்படியே வந்து எல்லாமே வந்து டீகம்போஸ் ஆயிரும். இது மூலிமா வந்து நம்ம ஸ்வச் பாரத் மிஷினுமே வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இது மூலிமா வந்து நம்ம பொல்யூஷனையும் கம்மி பண்ண மாதிரி இருக்கும், அதே நேரம் சாயில் ஃபர்டிலிட்டியும் அதிக மாதிரி இருக்கும். 2 in 1 பர்பஸ் மாதிரி ஆயிரும். ஸோ இதை பற்றி நம்ம கண்டிப்பாக வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க, நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து PIBயில். ஸோ PIBயில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி நம்ம கோர் செக்டர் பார்த்தோம்ல அதுவுமே PIBயில் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அது 2 in 1 இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஸோ PIBயில் இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
எத்தனால் பற்றின விஷயங்கள் தான். ஸோ எத்தனால் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ஆயில் கம்பெனிஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து இதை வந்து பெட்ரோல் கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கிற ஒரு 10% அதுதான். இது வந்து 1G 2G 3Gலாம் இருக்குது. இப்போ 1Gன்னு வச்சுக்கோங்க. இப்போ சுகர் கேனில் வரக்கூடிய அந்த வேஸ்ட்டெல்லாம் இருக்கும்ல, அது லாஸ்ட்டில் வந்து மொலாசஸ் அது மூலிமா எத்தனால் எடுக்கலாம். அதை வந்து நீங்கள் பெட்ரோலுக்கு ரீப்ளேஸ் பண்ணிடலாம் 10%. நம்ம ரொம்பவே வந்து அதிகமாக வந்து மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸை வந்து சென்ட்ரல் ஏஷியா கண்ட்ரிஸ் மோஸ்ட்லி இந்த ஈரான், சவுதி அரேபியா, இப்போ வந்து ஈரான் கிட்ட நம்ம வாங்குறதில்ல அந்த அளவுக்கு. பட் இந்த மோஸ்ட்லி டிபெண்டன்சி வந்து நம்ம கம்மி பண்ணிட்டோம். நம்ம சவுதி அரேபியா எல்லாம் வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்கோம். எதுக்கு நம்ம அது பண்ணணும்? நம்மளும் வந்து ரொம்ப ஃபசில் ஃபியூலாக வந்து எதுக்கு எரிக்கணும்? நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அதுக்காக தான். இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், காய்கறி வந்து தேவையில்லாத வேஸ்ட்டு காய்கறிலாம் இருந்துச்சுன்னா அதை பிளெண்ட் பண்ணி அதை ஒரு 10% வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு ரொம்ப இம்போர்ட்டை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணது கம்மியாகும்ல, அதுக்காக தான். இது வந்து இக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும்ல, என்விரான்மெண்ட்டுக்கும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடியவங்க கீழே போடாமல் இதை யூஸ் பண்ணி நம்ம பெட்ரோலாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம், இம்போர்ட் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்தமான் நிக்கோபார் அண்டு லக்ஷதீப் ஐலாண்டை தவிர மற்றவங்களுக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பேக்ரவுண்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்னா, கவர்மெண்ட்டோட டார்கெட் பார்த்திங்கன்னா 10% தான் வச்சுருந்தாங்க 2022. அதுக்கப்புறம் 2030 நாங்கள் 20% வந்து அதிகப்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து எத்தனால் பிளெண்டட் ப்ரோக்ராம். இது எந்த பாலிசி கீழே வரும் அப்படின்னா, நேஷ்னல் பயோஃபியூவல் பாலிசி 2018 வரும். மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸில் வரும். ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பேஸ் தெரிஞ்சால் போதும், கண்டிப்பாக அதை கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்போ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அடுத்தது சென்டர் செட்டப் கமிஷன் டு டேக்கிள் NCR பொல்யூஷன். ஸோ மேபி வந்து இது என்விரான்மெண்ட்டில் வர சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இது பொல்யூஷன் ரிலேட்டடாக சொல்கிறாங்க. ஸோ இது என்ன ஆக்சுவலாக அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 22 வருஷமாக ஆயிடுச்சு கொண்டு வந்து என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் அத்தாரிட்டி கொண்டு வந்து இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. பட் இன்னுமே பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு சரியான வந்து ஒரு குவாலிட்டி ரிலேட்டாக பண்ணுறாங்களா இல்லை. இப்போ கூட நம்ம பார்த்தோம், ஒரு பெர்மனெண்ட்டாக வந்து ஒருத்தவங்களை வைக்க போகிறாங்க ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. அதை தான் வந்து இதில் சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்கள வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஓகே சொல்லிட்டாங்கன்னா அது வந்து ஃபார்முலேட் ஆயிரும், இன்னும் ரொம்ப வந்து எஃபெக்டிவாகவே வந்து செயல்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு வெல்கம் தான் அப்படிங்கிறது தான் இது. ஸோ ஜஸ்ட் இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி அப்கமிங் நியூஸில் வந்து ரொம்ப கிளியராகவே வரும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து G20 மாநாடு நடக்க போகுது இல்லை. ஸோ அது அப்போ வந்து சவுதி அரேபியா வந்து அந்த நோட்டு வந்து ஒரு 20 நோட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்தியாவோட இதில் வந்து அந்த காஷ்மீர் இருக்குது, தென் வந்து லடாக் இருக்குது, ரெண்டுமே இல்லாத மாதிரி, பாகிஸ்தானுக்கும் இல்லாத மாதிரி இந்தியாவுக்கும் இல்லாத மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து இப்போ பிரசிடென்சியாக வந்து இது பண்ணுறாங்க. ஒரு மானிட்டரி அத்தாரிட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் வந்து அந்த G20க்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்டையர் யூனியன் டெரிட்டரி இருக்குதுல்ல காஷ்மீர், அது வந்து இந்தியாவுக்கு இல்லாத மாதிரி பாகிஸ்தானுக்கு இல்லாத மாதிரி செப்பரேட் என்டிட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கில்ஜித் பல்ஜிஸ்தான் நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்போம். பஞ்சாபோட இடம்னு சொல்லிட்டு பஞ்சாப் இல்லை பாகிஸ்தானோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கோம், கில்ஜித் பல்ஜிஸ்தானை வந்து அதோட இடம்னு சொல்லிட்டு மேப்பில் போட்டிருப்பாங்க. ஸோ என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து 370 ஆர்டிக்கிள் வந்து ரிவோக் பண்ணனால தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ அதுவும் அவங்களோடது கிடையாதுங்கிற மாதிரி தனியாக போட்டிருக்காங்க. ஸோ இதனால் வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மேப் போட்டதுக்காக. ஸோ இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்க வந்து நம்மளோட இடம்னு சொல்லி தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். பட் ஆனால் வந்து இது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு அப்செட்டான ஒரு விஷயங்கள் மாதிரி பாகிஸ்தானோட நோட்டு வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து RBI வந்து டு இஷ்யூ ஃப்ரெஷ் CDS நார்ம்ஸ் அப்படிங்கிறது கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாம்ஸ் அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து கடன் வந்து வாங்குறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பேங்க்கே கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஏற்றுக்கிற மாதிரி இன்னொருத்தவங்க ஒரு கம்பெனியோ இல்லை வந்து ஒரு ஆளோ வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, இவங்களால லோன் கட்ட முடியல அப்படின்னா அவங்க வந்து அதை ஏற்றுக்கணும், அவங்க கட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இதுதான் வந்து CDSன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேட்டட் அந்த மாதிரி தான். பட் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, அந்த மாதிரி இவங்களால கட்ட முடியல அப்படின்னா அவங்க கட்டுவாங்க. ஸோ இதில் வந்து NBFC நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் பேங்கிங் கம்பெனிஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து மோஸ்ட்லி வந்து இதில் ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஷார்ட் டேர்மாக வாங்கி லாங் டேர்மாக வந்து கொடுப்பாங்க. மோஸ்ட்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் சிஸ்டமாகவே இருக்கும், அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் இது மூலிமா வந்து நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன்ஸ்க்கு வந்து இன்னும் வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்ம்ஸ் வந்து இன்னும் அதிகப்படுத்துனாங்க, ஃப்ரெஷ் நார்ம்ஸ் வந்து கொண்டு வந்தாங்கன்னா. ஸோ அதை பற்றி தான் வந்து இதில் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கேப் இன் லேர்னிங். ஸோ ஆக்சுவலாக வந்து இதை பற்றி நம்ம நேற்றே வந்து ரொம்ப கிளியராக பார்த்தோம். நான் கண்டிப்பாக நேற்றே சொன்னேன், கண்டிப்பாக வந்து இதை பற்றி எடிட்டோரியலில் வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோவிட் சமயத்தில் வந்து கொரோனா சமயத்தில் நிறைய பேர் வந்து ரூரலில் வந்து மார்ஜினலாக இருக்கிறவங்க வந்து அந்தளவுக்கு வந்து லேர்ன் பண்ணலை. சில பேர் என்ன பண்ணாங்க, டீச்சர்ஸ் கிட்டேருந்து ஒரு அளவுக்கு லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து வாங்கிக்கிட்டாங்க. சில பேர் வந்து பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் ஆன்லைன் கோச்சிங்னால வீட்டில் இருக்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சொல்லி தருவாங்க. அப்படி இப்படி தான் வீட்டில் வந்து படிப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஆனுவல் ஸ்டேட்டஸ் வந்து எஜுகேஷனல் ரிப்போர்ட் 2020 என்ன ரிலீஸ் பண்ணாங்கன்னா, கண்டிப்பாக வந்து சென்டரும் ஸ்டேட்டும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ரெமெடி கொண்டு வரணும் ஃப்யூச்சருக்காக. கிளாஸ் ரூம் வேறு கொண்டு வர போகிறீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக கொண்டு வரணுங்கிறாங்க. ஆனுவல் ஸ்டேட்டஸ் எக்கனாமிக் எஜுகேஷன் ரிப்போர்ட் 2020 வந்து ஒரு 26 ஸ்டேட்ஸில் பார்த்திங்கன்னா, ஒரு 4 யூனியன் டெரிட்டரிஸில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ரோல்மெண்ட் பார்த்திங்கன்னா ப்ரைவேட்லேருந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடும். எல்லாமே ஆன்லைன் தான். ஏன் நம்ம தனியாக வேறு காசு கட்டி படிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் 5% பார்த்திங்கன்னா ஓவர் 2018 எல்லாமே 1லேருந்து ஹையர் எஜுகேஷன் வரைக்குமே அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ஃபிசிக்கல் கிளாஸஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிடி பீரியட் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த இந்த லாக்டவுன் போட்டது வந்து சஸ்பென்ஷன் ஆயிடுச்சு. அதனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது, நிறைய ட்ராப் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. சர்வே எடுத்து பார்த்ததில் ஒரு 43.6% வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் எந்த விதமான ஸ்மார்ட் ஃபோனுமே இல்லாமல் தான் படிச்சுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 67.3% வந்து வாட்ஸ்அப் மூலிமா தான் அவங்களுக்கு பிடிஎஃபாக வருது அவங்களோட இன்ஸ்டிடியூஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு வீட்டில் இருந்ததே படிக்கிறனால டீச்சர்ஸ் கிட்டேருந்து அந்தளவுக்கு வந்து இருக்கிறதில்ல. இன்னும் நிறைய பேர் வந்து கொஞ்சம் பேர் டீச்சர்ஸ் கிட்டேருந்து வாங்குறாங்க, கொஞ்சம் பேர் வீட்டிலேருந்து படிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, டெக்ஸ்ட் புக் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க 60%. ஸோ இப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல்ஸ் வந்து என்ன பண்ணும், ஹைப்ரிட் சொல்யூஷன். ஸோ ஆன்லைன் வந்து ஆன்லைன், இல்லை நீங்கள் வந்து ஸ்கூலுக்கே வந்து படிக்கிறீங்கன்னா ஸ்கூலில். ஸோ இந்த மாதிரி பண்ணணும். அப்போ டெக்ஸ்ட் புக்கை வந்து இன்னும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸ்கூல் திறந்தாச்சு, பட் இன்னும் டெக்ஸ்ட் புக் அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இன்னும் நீங்கள் அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா இதனால் வந்து சிப்ளிக்ஸ் மூலிமா அவங்க கூட இருக்கிற அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிகள் கூட சேர்ந்து படிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா பேரண்ட்ஸ் சொல்லி தராங்க. ஸோ இன்னும் வந்து எஜுகேஷ்னலோட எய்டு வந்து டிவைடண்ட் வந்து இன்னும் பிரிட்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்னும் வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த தடவை வந்து நிறைய வந்து எஜுகேஷ்னல் வீடியோஸ்லாம் வந்து நிறைய தெரிஞ்சனால நிறைய டேலண்டடாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸோட கம்யூனிகேஷன் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பேண்டமிக்கில் நிறைய வந்து சில்ட்ரன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, கேரளா தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் டெலிவிஷனில் டிவியிலே பார்த்திங்கன்னா ஆன்லைன் கோச்சிங்லாம் நடத்துனாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே. ஸோ இதெல்லாம் வந்து இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து இதில் சொல்கிறாங்க. ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேருந்து இப்போ வந்து நம்ம என்ன நினச்சிட்டோன்னா, இந்த தடவை வந்து 2020 கண்டிப்பாக வந்து 0 இயர் தான் நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே ஆக்சஸ் கிடைக்காம போயிடும். இப்போ டிவியில் போடுறதுனால எல்லாருமே கற்றுக்குவாங்க. அப்படிங்கிறப்ப 0 இயர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வருஷம் வந்து இதெல்லாம் வந்து கணக்கு வச்சுக்காமல் இப்போ எப்போ ஸ்கூலில் ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ இருந்து கணக்கு வச்சுக்கிறது. இதுக்கு முன்னாடி சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் வந்து கணக்கு வச்சுக்காமல் இப்போ இருந்து ஆரம்பிக்கிறது. அப்போ அதெல்லாம் வந்து 0 இயர் மாதிரி தான் ஆயிடும். அப்போ இந்த வருஷமே வேஸ்ட்டாக போயிடும்ல, அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அப்படிலாம் வராமல் தடுக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகவே இந்த மாதிரி டிவியில் வந்து சொல்லித்தரதெல்லாம் வந்து அமைஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இந்தியா யூஎஸ் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் இஸ் டீப்பனிங். ஆக்சுவலாக வந்து இந்தியா யூஎஸ் வந்து இப்போ நல்லாவே வந்து இந்த 2+2 டயலாக்லாம் வந்து இந்த பிகா அக்ரிமெண்ட்லாம் வந்து இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபவுண்டேஷன் அக்ரிமெண்ட்லாம் நம்ம ரீசெண்டாக பார்த்துட்டே தான் இருக்கோம். ஸோ அங்கே வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்புறம் வந்து ஃபாரின் மினிஸ்டர் அதே மாதிரி இங்கே 2 பேர்த்துக்குமே சேர்ந்து வந்து நிறைய டீல் போயிட்டு இருந்துச்சு. பட் இது பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாகவே வந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. கோல்டு வார் சமயத்தில் வந்து யூஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் சோவியத் யூனியனுக்கு யூஎஸ்எஸ்ஆர்னு சொல்லுவாங்க, 2 பேர்த்துக்கும் கோல்டு வார் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1995 தான் நம்ம என்ன பண்ணோம், ஒரு நல்ல ஒரு டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனில் நம்ம போனோம். அதுக்கப்புறம் 2 பேர்த்துலையுமே பார்த்திங்கன்னா ஒரு நியூக்ளியர் பேஸ்டுனால பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நிறைய ஃப்ரேம் ஒர்க் போட்டு அதுக்கப்புறம் சரியாச்சு. இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நிறையாவே வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து போட்டோம், ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணோம், இண்டஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ் எக்ஸசைஸ் ரிலேட்டடாக, அப்புறம் வந்து ஜாயிண்ட் ட்ரைனிங் ஆஃப் மல்டிநேஷ்னல் ஆப்ரேஷன் ரிலேட்டடாக, டிசாஸ்டர் ரிலீஃப் ரிலேட்டடாக நிறைய டெக்னாலஜி ஷேரிங்கு, அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் 2008 நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நியூக்ளியர் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா யூஎஸ் இந்தியா யூஎஸ் சிவில் நியூக்ளியர் டீல் போட்டோம். இதுக்கு முன்னாடி இருந்த பிரைம் மினிஸ்டர் அவர் தான் பண்ணியிருப்பார்.
அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி 2000 நம்ம 20 பில்லியன் தான் வந்து இந்தியாவுக்கு யூஎஸ்க்கு பைலேட்ரல் ட்ரேட் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்திங்கன்னா 140 பக்கம் இன்னும் அதிகமாகவே வந்துருச்சு. அந்த விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்லாவே வந்து என்ன தான் வந்து ரைஸு ஃபாலு வரதான் செய்யும், பட் நல்லாவே வந்து ஸ்ட்ரென்த்தனாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு புஷ் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. இந்த ஏஷியன் ஜாயின்ட் ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கட்டும் சரி, இப்போ பார்த்திங்கன்னா குவாடாக இருக்கட்டும் சரி, நிறைய விஷயத்தில் இப்போ பார்த்திங்கன்னா மலபார் எக்ஸசைஸ் பண்ணுறதுல யூஎஸ் இருக்குது. நிறைய விஷயத்தில் வந்து நம்ம நல்லா தான் போயிட்டுருக்கோம். நிறைய ஃபவுண்டேஷனல் அக்ரிமெண்ட் வந்து ஒரு 4 போட்டிருப்போம் இந்தியாவுக்கு யூஎஸ்க்கும். இப்போ 4ல் வந்து இப்போ வந்து 4வது வருஷம் பீக்காக வந்து போட்டிருப்போம். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அவங்களுக்கும் நமக்கு வந்து நிறைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற அந்த ஷேரிங் டேட்டாஸு எவ்வளோ தான் வந்து ஒரு லேபிள் வந்தாலும் நம்ம அதெல்லாம் சரி பண்ணி திரும்பி வந்து நம்ம வந்து பிரிட்ஜ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படிங்கிறதான் வந்து இதில் ரொம்பவே வந்து எம்ஃபசைஸ் பண்ணி சொல்ல வந்த விஷயமே வந்து அதுதான். அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் என்ன பண்ணியிருப்பாங்களா, இந்தியா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேஜர் ஒரு டிஃபென்ஸ் பார்ட்னர்னு சொல்லி 2006 சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனால் வந்து நிறையவே வந்து நம்ம எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ரெஜிம் நம்ம வந்து சேர்ந்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் மிசைல் டெக்னாலஜி வந்து நம்ம கிரியேட் ஆகிருக்கும். நிறைய இதில் வந்து நம்ம வந்திருப்போம் அப்படிங்கிறதா வந்து இதில் சொல்கிறாங்க. பட் இதில் பெரிய பிரச்சனை என்னென்னா சைனா தான். ஏன்னா நியூக்ளியர் சப்ளையில் வந்து சைனா வந்து நமக்கு பெரிய லெவலில் வந்து லிங்க் வச்சு பாகிஸ்தான் கூட நமக்கு பிரச்சனையாகவே தான் இருக்குது. அதை தான் வந்து இதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2018 வந்து இந்தியா வந்து கேட்டகரி 1 வந்துச்சு. நிறைய விஷயங்களில் வந்து இந்தியா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா குவாட் கண்ட்ரீஸில் வந்து ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், யூஎஸ் இருக்குது. ஸோ இது வந்து கொண்டு வந்தது வந்து ஜப்பான் தான். பட் இன்ன வரைக்கும் அது நல்லா வந்து எமர்ஜ் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ நல்லாவே வந்து நம்ம இந்தியாவும் நம்ம யூஎஸ் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பாக வந்து போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து மெயின்ஸ் கொஷின். இன்றைக்கி மெயின்ஸ் கொஷின் வந்து நான் ரொம்பவே வந்து டீட்டெயிலாக வந்து ஸ்டபிள் பர்னிங்கை பற்றி தான். ஸோ இந்த தடவை வந்து புஷா அப்படிங்கிற டீகம்போசர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இது மூலிமா வந்து நம்ம ஸ்டபிள் பர்னிங்கை வந்து டேக்கிள் பண்ணலாம். இது என்ன மாதிரி வந்துச்சு, எப்படிலாம் வந்து க்ரீன் ரெவல்யூஷன் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி ஒரு 250 வேர்ட்ஸ் நீங்கள் எழுதுங்க. ஏன்னா ஒரு 3 பேஜஸ் பக்கம் வந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 லைன்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்ட்ரொடக்ஷன் வந்து பேராகிராஃப் ஃபார்மேட்டில் எழுதுங்க. இதை பற்றின விஷயங்கள்லாம் எழுதுங்க. பேக்ரவுண்டில் எழுதுங்க. ஸ்டபிள் பர்னிங்னா என்னன்னு சொல்லி எழுதுங்க. அப்புறம் புஷா டீகம்போசர்னா என்ன மாதிரிலாம் பாசிட்டிவ் வந்துச்சு, என்னென்ன நெகட்டிவ் ஃபேஸ் பண்ணோம், என்னென்ன ஹெல்த் எஃபெக்ட்ஸ் வந்துச்சு, இதனால் வந்து எவ்வளோ என்விரான்மெண்டல் பாதிச்சு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எழுதி கடைசியில் வந்து கன்க்ளூட் பண்ணுங்கள். கன்க்ளூட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை கண்டிப்பாக மேபி வந்து அப்கமிங் ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக வந்து நிறைய தடவை இதை நியூஸ் பேப்பரில் போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதை பற்றி நீங்கள் படித்தே ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட் ஐடியா வரும். அடுத்த தடவை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் மெயின்ஸ் இந்த கொஷின் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இதை வந்து நீங்கள் மெயின்ஸ் எழுதுங்க. ஸோ வந்து நீங்கள் டெலகிராமில் வந்து நீங்கள் ஆட் ஆகலை அப்படின்னா ஆட் ஆகிக்கோங்க. இன்னும் நாங்கள் வந்து டெய்லி ஷெட்யூல்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. அதில் ஆட் ஆகணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா ஆட் ஆகிக்கோங்க. இந்த நோட்ஸ் வந்து அங்கே டெலகிராமில் கிடைக்கும். தென் இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் என்விரான்மெண்ட் வீடியோவும் வந்து நான் தொடர்ச்சியாக போயிட்டுருக்கேன். அதுலேயும் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணணுன்னா வாட்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.